Hi hello friends, welcome to Yogi Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை அலங்காநல்லூர்ல பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கக்கூடிய பலூன் ஃபெஸ்டிவல்ல தாங்க இருக்கோம். சென்னை பொள்ளாச்சி அடுத்தபடியா இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நம்ம மதுரையிலையும் ஜனவரி 18, 19 2 நாள் நடக்க போகுதுங்க. நம்ம மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்துல தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 150 சார்ஜ் பண்றாங்க. நாங்க என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு 4 மணி இருக்கும். அப்பவே பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்தது. பலூன் ஃபெஸ்டிவல்ல இருக்கக்கூடிய ஹாட் ஏர் பலூன்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்ததுக்கான மெயின் ரீசனே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏறு தழுவுதல் அரங்கத்துக்கு வரேன். பாக்குறதுக்கு நேச்சர் ரொம்பவே சூப்பரா இருந்தது. சென்னை பொள்ளாச்சி பலூன் ஃபெஸ்டிவல் விளாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இங்க நான் வந்திருந்தேன். பட் இந்த மதுரை பலூன் ஃபெஸ்டிவல்ல எனக்கு ஒரு செம்மையான ட்விஸ்ட் இருந்தது. அப்படி அது என்ன ட்விஸ்ட், இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்கான டிக்கெட்ஸை நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இடத்துலயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பலூன் ஃபெஸ்டிவலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின டிக்கெட்டை நம்ம கையிலேயே டேக் பண்றாங்க. பலூன் ஃபெஸ்டிவல் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்டால்ஸ் கொடுத்திருந்தாங்க. நிறைய ஸ்டால்லாம் இல்லைங்க, மினிமமா தான் ஸ்டால்ஸுமே இருந்தது. அப்படி என்னதான் ஸ்டால்ல இருக்குன்னு போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேர் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எழுதி அளிக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்கு. குட்டி பசங்க எல்லாருமே இந்த ஸ்டாலுக்கு தான் வந்திருந்தாங்க. எழுதி அளிக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னா நம்ம எழுதிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டெமோவுமே வந்து காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி மசாஜர் ஸ்டால் வந்து கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூட்டா டிரா பண்ணக்கூடிய இந்த கலர் பென்சில் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பேக் கலெக்ஷன்ஸுமே வச்சிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீல பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஐட்டம்ஸுமே வச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 6 to 7 ஸ்டால் வந்து கொடுத்திருந்தாங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாருமே போட்டோஸ்மே எடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம் ஐட்டம்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. த்ரோ பால் கேம்ஸ் இருந்தது, கன் ஷூட் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. கேம் ஸ்டாலுமே பாத்தீங்கன்னா 4 to 5 ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்த கம்பல்சரி கிஃப்ட் ஸ்டால்ல தாங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. இந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல கிட்ஸுக்கான ஒரு சூப்பரான பிளேஃபுல் ஐட்டம்ஸ்மே கொடுத்திருக்காங்க. எல்லா குட்டீஸுமே என்ஜாய் பண்ற மாதிரி போட் ரைட் கொடுத்திருக்காங்க. வாட்டருமே பாத்தீங்கன்னா ஓரளவு கிளீனா இருந்த மாதிரி தான் இருந்தது. எல்லா கிட்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. போட் ரைட் மட்டும் இல்லங்க, இன்னும் டிஃப்ரெண்டான கேம்ஸ்மே குட்டீஸ்க்காக கொடுத்திருக்காங்க. நாங்க பலூன் ஃபெஸ்டிவல் போலாம் அப்படின்னு பிளான் பண்றப்ப கிரௌடு கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். பட் கிரௌடு நாங்க நினைச்சதை விட ரொம்பவே அதிகமா இருந்தது. பலூன் ஃபெஸ்டிவல்ல எல்லா இடத்தையும் விட இந்த கிரௌடு ரொம்பவே அதிகமா இருந்ததுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ்ல பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலான சாட் ஐட்டம்ஸும் டெல்லி அப்பளம் அந்த மாதிரியான திங்ஸ் தான் இருந்தது. பட் அங்கேயுமே கூட்டமா தான் இருந்தது. நாங்க வந்து 1 hour ஆச்சுங்க. இந்த ஹாட் ஏர் பலூனை பத்தி யாருமே பேசவே இல்ல. என்னடா அது டைட்டில்ல கூட பலூன் ஃபெஸ்டிவல் வச்சுட்டு இந்த ஹாட் ஏர் பலூனை பத்தி யாருமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். அப்புறம் தாங்க எங்களுக்கு அந்த பெரிய ட்விஸ்டே தெரிய வந்தது. கிளைமேட் சரியில்லாதனால ஹாட் ஏர் பலூனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா பலூன் ஃபெஸ்டிவல் நேம் வச்சுக்கிட்டு ஒரு பலூனை கூட கண்ணில் காட்ட மாட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேட் ஆயிட்டோம். சரி வந்துட்டோம், வேற வழி இல்ல, சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். சென்னை பொள்ளாச்சியில நடந்த பலூன் ஃபெஸ்டிவல்லாம் பரவாயில்லைங்க. சென்னையிலயும் இதே மாதிரிதான் கிளைமேட் சரியில்லை அப்படின்றனால வந்து ஸ்டாப் பண்ணதா சொன்னாங்க. பட் பாத்தீங்கன்னா ஃபயர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சேஞ்சா வந்து கொடுத்திருந்தாங்க. பொள்ளாச்சியில நடந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல கூட கொஞ்ச நேரமாவது அந்த ஹாட் ஏர் பலூனை பார்த்திருக்காங்க. ஆனா மதுரையில பாருங்க பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு. பலூன் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட வந்த எல்லாரையும் வந்து டிசப்பாயிண்ட் பண்றது அப்படின்றது ஒரு கரெக்டான விஷயமே கிடையாது. ரொம்ப காத்தடிச்சா ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்காது. ஸோ அதனாலதான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகே தான்.
பட் அதுக்கு சேஞ்சா வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணிருக்கலாம். சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் தான், கிளைமேட்னால தான் ஸ்டாப் பண்ணாங்க. பட் பாத்தீங்கன்னா ஃபயர் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த ஹாட் ஏர் பலூன் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணிருந்தேன். மதுரையில் நடந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல அது எல்லாமே மிஸ் ஆச்சு. இந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. பட் வந்த மக்களுக்காக என்கேஜ்மெண்ட்டுக்காக ஏதாவது சில விஷயங்கள் அவங்க பண்ணிருக்கலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே பண்றதுக்கான ஒரு இடமா தான் அந்த பலூன் ஃபெஸ்டிவல் இருந்தது. அப்புறம் இந்த ராட்டினம் பத்தி சொல்லியே ஆகணுங்க. இந்த ராட்டினத்துல இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டே இருந்தது. அது கேட்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இந்த பக்கம் இருந்த கிரவுண்ட்ல பசங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்த பலூன் ஃபெஸ்டிவல் கடைசியா இப்படிதான் முடிஞ்சது. பட் இந்த பிளேஸ்ல நேச்சர் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. ஃபேமிலியா வந்த எல்லாருமே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. பலூன் ஃபெஸ்டிவல்ல பலூன்ஸ் தான் பார்க்க முடியல, ஃபேமிலியோட டைமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு அங்கங்க செட்டில் ஆயிட்டாங்க. சரி ஓகே, வந்ததுதான் வந்துட்டோம். வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஹாட் ஏர் பலூன் டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். 6 o'clock வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த செட்டப்பே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த இடத்துல தாங்க அந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்றதா இருந்தது. இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்ல தான் உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி நெக்ஸ்ட் அந்த ஹாட் ஏர் பலூனை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒரு 2 hours ஆச்சு. டிவிஎஸ் செட்டப்ல கூட பெருசா ரொம்பலாம் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்ல. மொத்தத்துல இந்த பலூன் ஃபெஸ்டிவல்ல சொல்ல போனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க விளையாடுறதுக்கான கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டால்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், பெருசாலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட வந்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டோட தான் வெளியில போவீங்க. இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க பார்க்கிங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பலூன் ஃபெஸ்டிவலுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்ததா நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு 2 hours நாங்க கிளம்பிட்டோம். எங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அந்த டைம்ல நிறைய பேர் என்ட்ரன்ஸ் ஆகிட்டும் இருந்தாங்க. ஜனவரி 18, 19 2 நாள் மட்டும்தாங்க அந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. 2 நாளுமே பாத்தீங்கன்னா கிளைமேட் பொறுத்து தான் உங்களுக்கு ஹாட் ஏர் பலூன் டிஸ்பிளே பண்ணுவாங்க. சோ யாருமே நிறைய எக்ஸைட்மெண்டோட போக வேண்டாம். நீங்க ரொம்ப லாங் டிராவல்ல இருந்து வர போறீங்க அப்படின்னா கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வரது பெட்டரா இருக்கும். பலூன் ஃபெஸ்டிவல் நம்ம மதுரையில் நடக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பலூன் ஃபெஸ்டிவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.